அடுத்து நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள். அதுல எக்ஸசைஸ் 2.4ல 7th சம். ஷோ தட் இது வந்து பியூர்லி இமேஜினரி கற்பனை அப்படினும் இது வந்து மெய்ன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கோம். அதுக்கு என்ன பண்ண முதல்ல வந்து காஞ்சுகேட் பார் எடுக்கிறோம், காஞ்சுகேட் இணை எண் எடுக்கிறோம். அப்போ 2 + i√3 ஹோல் பவர் 10 - 2 - i√3 ஹோல் பவர் 10. இப்போ இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கும்போது பவர் பண்ணிட்டு காஞ்சுகேட் எடுத்தாலும் சரி, காஞ்சுகேட் எடுத்துட்டு பவர் பண்ணாலும் சேம் தான். அப்போ தனித்தனியாக என்ன பண்ண முதல்ல ஃபர்ஸ்ட் காஞ்சுகேட் தனித்தனியாக எடுத்து வரும், தனித்தனியாக எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது காஞ்சுகேட் எடுத்துட்டு அப்புறம் பவர் பண்ண போறோம். அதனால வந்து என்ன பண்ணலாம், இந்த பார் வந்து இங்க போட்டுட்டு அதாவது 2 + i√3க்கு போட்டுட்டு அதுக்கு பவர் 10 போட்டுரும். அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 + i3 காஞ்சுகேட் எடுத்தோம்னா வினையன் எடுத்தா 2 - ஆயிடும். இதுக்கு மைனஸுக்கு எடுத்தா பிளஸ் ஆயிடும். இப்போ இதுல இருந்து மைனஸை காமன் எடுத்துட்டா திரும்ப கொஸ்டின் அப்படியே வந்துடும். அப்போ கொஸ்டின் வந்து இசட்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அதுக்கு தானே ஆக்சுவலா இசட் பார் எடுத்தோம், நம்ம இசட் பார் எடுத்தோம். அதுக்கு ஆன்சர் நான் வந்து மைனஸ் இசட்னு வந்தது. அப்போ இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு வந்தா இது வந்து பியூர்லி இமேஜினரி, முழுவதும் கற்பனையானது அப்படின்னு அர்த்தம். ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன, அதுலயே பாத்தீங்கன்னா 19 - 7i by 9 + i power 12 plus 20 - 5i by 7 - 6i power 12 is real. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். 19 - 7i by 9 + i. முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதோட காஞ்சுகேட் 9 + i யோட காஞ்சுகேட் வந்து 9 - i by 9 - i. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா a + b × a - b a² 81 மைனஸ் i ஸ்கொயர் பண்ணா ஒரு மைனஸ் வரும், அப்போ பிளஸ் ஆயிடும், அப்போ 82 ஆயிடும். இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 164 - 82i by 82. இது தனித்தனி டிவைட் பண்ணா 2 - i. ஸோ அதே மாதிரி இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 2 + i வருது. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், பவர் 12 பண்ணி ஆட் பண்ணணும். அதானே ஆட் தானே பண்ண சொல்றீங்க. அப்ப ஆட் பண்றோம் 2 - i power 12 plus 2 + i power 12. இப்போ இது இசட் ஆக்சுவலா. அப்ப அதுக்கு இசட் பார் எடுத்தோம்னு வச்சுங்களேன். இசட் பார் எடுத்தோம்னா அப்போ காஞ்சுகேட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக காஞ்சுகேட் எடுத்தா 2 - க்கு 2 + ஆயிடும், 2 + க்கு 2 - ஆயிடும். திரும்ப கொஸ்டின் அப்படியே தான் வருது, இசட்டே தான் வருது. ஓகேங்களா. சப்போஸ் இந்த இடத்துல இசட் ஈக்குவல் டு என்ன பண்றோம் நம்ம 2 - i power 12 plus 2 + i power 12. இதான் இசட் ஆக்சுவலா. அப்ப நமக்கு என்ன வந்து இசட்டே தான் வருது திரும்ப. அப்ப இசட் பார் ஈக்குவல் டு இசட்டே வரதுனால அப்ப இசட் இஸ் ரியல். இசட் வந்து ஒரு மெய் அப்படின்றத நம்ம நிரூபிச்சிடுவோம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே டூ த ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் 2. இதே டிட்டோ சேம் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.8 இருக்கு. அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.5 பாருங்க. 4 முடிஞ்சிச்சு. அடுத்து 5. 5ல வந்து பாத்தீங்கன்னா 7th sum. If Z1, Z2, Z3 are the three complex numbers such that modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. Show that இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ modulus of Z1 equal to 1. இப்போ modulus of Z1 வந்து அவங்க 1 ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்றோம். அப்போ modulus Z1 ஸ்கொயர் equal to 1. இப்போ modulus of Z க்கு ஒரு ரூல் இருக்கு, modulus of Z ஸ்கொயருக்கு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா Z பார், இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு பண்பு. சோ அப்போ இதுக்கு மேல என்ன எழுதலாம் அப்படின்னா Z இருந்தா Z பார். அப்ப இங்க Z1 இருக்குதா Z1 பார் equal to 1. அதுல இருந்து நம்ம Z1 பார் வேணும்னா அப்போ 1 / Z1. அதே மாதிரி modulus of Z2 அதே தான், சேம் ஸ்கொயர் பண்றோம், ரெண்டு பக்கமும் 4 ஆயிடும். அப்ப அதை Z2 பார் equal to 4. அப்ப Z2 பார் equal to 4 / Z2. சோ அதே மாதிரி modulus of Z3 equal to 3. அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதே மாதிரி Z3 பார் equal to 9. அப்ப Z3 பார் equal to 9 / Z3. ஓகேங்களா. இப்போ நமக்கு இதோட வேல்யூ தானே கேக்குறாங்க. அப்ப அதை எடுத்துக்கிறோம். modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to இதுல இருந்து Z1 Z2 Z3 வெளியே எடுத்துட்டோம்னா ஆக்சுவலா இங்க Z1 Z2 தானே இருக்கு, Z3 இல்ல. அப்ப அதை டிவைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்க Z2 இல்ல, டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க 9 / Z3 க்கு பதிலா 9 / Z3 க்கு பதிலா Z3 பார் போட்டுக்கலாம். 4 / Z2 க்கு பதிலா Z2 பார் Z1 பார் போட்டாச்சு. இப்போ தனித்தனியா மாடுலஸ் இருந்தா மல்டிப்ளை இருந்தா தனித்தனியா மாடுலஸ் இருக்கு. இது தனியா இருக்கு, தனியா எடுத்துரும். இதுக்கு மட்டும் காமனா போடும். ஏன்னா இது ஒரு 3 அடிஷன் இருக்கு இல்லையா, சோ அதனால காமனா போட்டாச்சு. இப்போ இதுக்கு பொதுவா மாடுலஸ் ஆஃப் Z க்கும் மாடுலஸ் ஆஃப் Z பாரும் ரெண்டும் சேம் தான். அப்ப இதுக்கு Z பார்னு இருக்குது, என்ன பண்ணலாம், நம்ம அந்த பார் எடுத்துட்டாலும் சேமா தான் இருக்கும், அதனால அதை எடுத்துடலாம். சோ அதுக்கு அடுத்து பாருங்க மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 1. இதோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்து 6 வருது. ஓகேங்களா. இதே சேம் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15 எடுத்துக்காட்டு 2.15 வந்து பாத்தீங்கன்னா இதே மாடல் இருக்கு. அந்த சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.6.
if z equal to x plus iy is a complex number such that imaginary part ஓகேங்களா கற்பனை 2z plus 1 by iz plus 1 show that the locus of z is 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. இப்போ இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இமேஜினரி பார்ட்னு கொடுத்திருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை மட்டும் எடுத்துக்கலாம் பிராக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு 2z plus 1 by iz plus 1 இப்போ என்ன பண்ண z க்கு x plus iy ன்னு சப்ஸ்டிட் பண்ணி z 2 into x plus iy plus 1 by I into x plus iy plus 1 இப்போ உள்ள மல்டிப்ளை 2x plus i2y plus 1 by ix plus இங்க i உள்ள மல்டிப்ளை i ஸ்கொயர் க்கு மைனஸ் ஆயிடும் அப்ப minus y plus 1 இப்போ 2x plus 1 plus i y2 2y by இதுல அதே மாதிரி ரியல் பார்ட் மட்டும் சேர்த்தணும் 1 minus y plus ix இதுமே ரியல் இமேஜினரியை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் பிரிச்சுக்கணும் கரெக்ட்டா இப்போ இதோட கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா 1 minus y minus ix by 1 minus y minus ix சோ இத அதே மாதிரி மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டுத்தையும் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா a plus b m minus b a square minus b square அப்போ 1 minus y whole square minus x into x x square இது i ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு i ஸ்கொயர் க்கு மைனஸ் வரும் அப்போ இது ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்போ இந்த டேர்ம் எடுத்து ஒவ்வொண்ணா எடுத்து மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணிட்டு இதல இமேஜினரி மட்டும் நாம எடுத்துக்கணும் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1 equal to 0 இதுல இமேஜினரி பார்ட் எதெல்லாம் i இருக்கு பாருங்க இந்த டேர்ம்ல i இருக்கு இந்த டேர்ம்ல i இருக்கு அது ரெண்டுத்தையும் i வெளிய எடுத்துட்டா மீதி இருக்கிற டேர்ம் தான் கோஎஃபிஷியன்ட் அப்ப இங்க 2y into 1 minus y minus x into 2x plus 1 by denominator equal to 0 இத கிராஸ் பண்ணா 0 ஆயிடும் அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இத உள்ள மல்டிப்ளை பண்ணா 2y minus 2y square minus 2x square minus x equal to 0 இத மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு அந்த ஆன்சர் வந்துரும் Hello viewers exercise 2.7 la 6 sum if z equal to x plus iy and argument of z minus i by z plus 2 equal to pi by 4 show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க argument of இப்போ z இருக்கிறதுல x plus y ன்னு சப்ஸ்டிட் பண்ணனும் அதுக்கு முன்னாடி argument of z minus i by z plus 2 எப்படி எழுதலாம்னா argument of z minus i minus argument of z plus 2 அதாவது argument of z1 by z2 argument of z1 minus argument of z2 அப்படினு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்து z இருக்கிறதுல x plus i சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்க z இருக்கிறதுல x plus i சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் இப்போ ரியல் இமேஜினரி பார்ட்லாம் தனித்தனியா பிரிச்சிருக்கோம் மெய் கற்பனை பகுதிதான் ரியல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க x இமேஜினரி பார்ட் இடத்துல இருந்து i காமன் எடுத்துறோம் அப்ப 1 y minus 1 அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா x plus 2 வந்து ரியல் பார்ட் iy அதுக்கு அடுத்து என்ன பண்ணா ஆர்குமென்ட் ஆஃப் x plus iy எப்படி எழுதலாம் அப்படினா tan inverse imaginary part by real part அப்போ y minus 1 by x minus tan inverse இங்க imaginary part வந்து y by x plus 2 equal to pi by 4 இப்போ இது tan inverse x minus tan inverse y அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு tan inverse x minus y by 1 plus xy இங்க மைனஸ் வரும் இங்க மைனஸ் இருந்தா மைனஸ் வரும் கீழ வந்து பிளஸ் வரும் அப்போ y minus 1 by x இந்த ரெண்டு டேர்ம் வரும் மைனஸ் by இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடணும் 1 plus equal to pi by 4 இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x into x plus 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அதை கிராஸ் பண்ணா y minus 1 into x plus 2 அதே மாதிரி இங்க கிராஸ் பண்ணா xy by அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா x into x plus 2 அதே மாதிரி கிராஸ் பண்ணீங்கன்னா x into x plus 2 plus y into y minus 1 இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து நம்ம கேன்சல் ஆயிடும் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுச்சுனா இப்போ பேலன்ஸ் இந்த டேர்ம் இருக்கும் சோ இப்போ ஈக்குவல் டு இந்த tan இன்வெர்ஸ் வந்து ரைட் சைடு கொண்டு வந்தா tan ஆயிடும் அப்ப tan pi by 4 வேல்யூ 1 சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் சோ இத அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க xy 2y minus x அதே மாதிரி minus 2 minus xy இத கிராஸ் பண்ணோம்னா அதே மாதிரி x உள்ள மல்டிப்ளை பண்ணா x square 2x y பண்ணா y square minus y சோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம் x square plus y square plus 2x minus y plus x minus 2y plus 2 இல்ல x square y square 2x plus 4x 3x இது minus y minus 2y minus 3y plus 2 equal to 0 சோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற சம் வந்து பாத்தீங்கன்னா example 2.27 if z equal to x plus iy and argument of z minus 1 by z plus 1 equal to pi by 2 show that x square plus y square equal to 1 so அதே கான்செப்ட் தான் அதே ஆர்குமென்ட் சம் தான் argument of z minus 1 by z plus 1 equal to pi by 2 so இப்போ வந்து என்ன பண்றோம் நம்ம argument of z minus 1 minus argument of z plus 1 equal to pi by 2 ரெண்டு டேர்ம் தனித்தனியா மைனஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு இப்போ z இருக்கிறதுல x plus iy அதே மாதிரி இங்க z இருக்கிறதுல x plus iy சப்ஸ்டிட் பண்ணிரோம் இப்போ இதுல ரியல் இமேஜினரி பார்ட் இது ரெண்டு ரியல் பார்ட் x minus 1 i இல்லாதெல்லாம் ரியல் பார்ட் x minus 1 plus iy minus argument of இங்க i இல்லாதெல்லாம் x plus 1 plus iy equal to pi by 2 இப்போ tan inverse imaginary by real அப்போ y by x minus 1 அதே மாதிரி minus tan inverse imaginary by real y by x plus 1 இப்போ இது tan inverse x minus tan inverse y ன்னு இருக்குது tan inverse x minus y by 1 plus xy அப்படினு எழுதுறோம் சோ அந்த கான்செப்ட் வச்சு எழுதும்போது என்ன பண்றோம் இந்த டேர்ம் வந்து LCM எடுக்கறோம்
x minus 1 x plus 1 எடுத்துட்டோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை y into x plus 1 மைனஸ் இதை கிராஸ் பண்ணீங்கன்னா y into x minus 1 பை அதே மாதிரி இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா x minus 1 x plus 1 டினாமினேட்டர் அதை கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால என்ன ஆகும் நமக்கு இந்த டேர்ம் கிராஸ் பண்ண x minus 1 x plus 1 plus y into y ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் வரும். tan pi by 2 வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி நாட் டிஃபைன்ட் இல்லைன்னா tan pi by 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம sin pi by 2 by cos pi by 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ sin pi by 2 வேல்யூ 1 cos pi by 2 0. இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 0 கிராஸ் பண்ணி இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அப்போ அந்த டேர்ம் மட்டும் எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இதை வந்து a plus b into a minus b x square minus 1 plus y square. இப்போ x square plus y square minus 1 வந்து plus 1 ஆகிடும். அப்போ இது வந்து ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.34 சால்வ் தி ஈக்குவேஷன். சால்வ்னா z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். z cube plus 8i equal to 0 where z belongs to c complex number. z cube plus 8i equal to 0 z cube equal to plus 8i என்பனா minus 8i ஆயிடும். அப்ப z cube equal to 8 into இந்த minus i னு எழுதுறோம். சோ minus i னுடைய போலார் ஃபார்ம் இங்க எழுதி இருக்கேன் பாருங்க. 1 க்கு போலார் ஃபார்ம் வந்து cos 0 plus i sin 0, i க்கு வந்து போலார் ஃபார்ம் வந்து cos pi by 2 plus i sin pi by 2, minus 1 க்கு போலார் ஃபார்ம் வந்து cos pi plus i sin pi, minus i க்கு போலார் ஃபார்ம் வந்து cos minus pi by 2 plus i sin minus pi by 2. அப்போ இந்த minus i க்கு பதிலா cos minus pi by 2 plus i sin pi by 2. இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம z தான் வேணும் இல்லையா, கியூப் இந்த பக்கம் வந்து கியூப் ரூட் ஆயிடும். அப்போ 8 power 1/3. சோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரூல் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்முக்கு இருக்கணும். போலார் ஃபார்ம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும், ஆர்குமென்ட் இந்த தீட்டா கூட 2k பை ஆட் பண்ணனும். -π பை 2k பை ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இங்க 8 power 1/3 னா 2 தானே. 8 க்கு கியூப் ரூட் எடுத்தா 2 into 2 into 2. சோ 2k பை ஆட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் 2k பை ஆட் பண்ணிட்டோம். இந்த 2 கிராஸ் பண்ணீங்கன்னா 4k பை -π/2 அதே மாதிரி இங்க 4k பை. இப்போ இந்த பவர்ஸ் வந்து டிமாய்ஸ் தேர்வு யூஸ் பண்ணி இந்த பவர் வந்து உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்தா இந்த 3 யும் இந்த 2 மல்டிப்ளை பண்ணா 6 4k பை -π/6 plus i sin 4k பை -π/6. இப்போ k ஓட வேல்யூ வந்து 0 1 2. ஏனா இங்க வந்து நமக்கு 3 வேல்யூ இருக்கு இல்லையா, 3 வேல்யூ வேணும். அப்போ 0 1 2 கொடுக்கிறோம். 0 கொடுத்தீங்கன்னா இங்க 0 கொடுங்க. k இருக்க இடத்துல 0 கொடுத்தா 2 into cos இது 0 ஆயிடும். அப்ப -π/6 plus i sin -π/6. அதே மாதிரி 1 கொடுங்க. 1 கொடுத்த இந்த டேர்ம் வரும், 2 கொடுத்தது வரும். சோ இத சிம்பிளிஃபை பண்ணிடுறாங்க. இப்போ 2 into இதோட வேல்யூ வந்து -1/2 - i√3/2. இத எல்சிஎம் எடுத்து √2 கேன்சல் பண்ணா நம்ம √3 - i வந்து வரும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 cos pi/2 plus i sin pi/2. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ cos pi/2 வேல்யூ 0 ஆயிடும். sin pi/2 வேல்யூ 1. அப்ப 2i வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7π/6 plus i sin 7π/6. இது வந்து pi plus pi/6 னு எழுதுறாங்க. plus i sin pi plus pi/6. இது வந்து cos 180 plus θ வந்து பாத்தீங்கன்னா minus cos θ. அதே மாதிரி sin 180 minus θ வந்து minus cos θ. சோ அதே மாதிரி இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தா -√3 - i வரும். ஓகேங்களா? இப்போ வந்து சோ டோட்டலா வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா √3 - i, 2i and -√3 - i. இதுல வந்து பாத்தீங்கன்னா cos of minus θ வந்து plus cos θ இந்த இடத்துல பிளஸ் எடுத்துக்கலாம். பிளஸ் 1/2 போட்டோம்னா சோ அப்ப நமக்கு வந்து √3 - i வரும். இப்போ அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.35 find the all cube root of √3 plus i. √3 plus i க்கு cube root. அப்போ z equal to √3 plus i power 1/3 cube rootனா. இப்போ இதுக்கு முதல்ல போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்ம் எப்படின்னா r into cos θ plus i sin θ. இந்த cube root இந்த பக்கம் தான் cube ஆயிடும். இப்போ r எப்படி கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் இந்த ரியல் பார்ட்ட ஸ்கொயர் பண்ணா √3 ஸ்கொயர் பண்ணா 3, இமேஜினரி பார்ட் வந்து i யோட கோஎஃபிஷியன்ட் 1 அத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. அப்போ 4 ரூட் எடுத்தா 2. இது வந்து r. θ வந்து பாத்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். θ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா α = θ. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டுமே பிளஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதாவது x இது y ன்னு வெச்சீங்க. இது வந்து x ம் பாசிட்டிவ் y ம் பாசிட்டிவ் அப்படினா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சப்போஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ் வந்து ரெண்டாவது பிளஸ்ஸா இருந்தா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் அந்த மாதிரி. சோ θ α = θ. சோ ஆல்பா கண்டுபிடித்தனா ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வந்து θ = α. இப்போ α tan inverse imaginary part by real part. imaginary partனா i யோட கோஎஃபிஷியன்ட் 1 by real part வந்து √3. அப்ப tan உடைய அந்த வேல்யூ √3 1/√3 னா π/6. அப்ப α = π/6 னா அப்ப θ வந்து π/6. அப்ப இதல சப்ஸ்டிட் பண்றோம். 2 into r ஓட வேல்யூ 2 cos θ வேல்யூ π/6 plus i sin π/6. இதுக்கு பவர் 2/3 1/3 போடுறோம். இப்போ என்ன பண்றோம், 2k பை ஆட் பண்றோம். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா எல்சிஎம் எடுத்து கிராஸ் பண்ணிட்டு பவர் உள்ள கொண்டு வந்துரும். அதுக்கு அடுத்து k ஓட வேல்யூ வந்து 0 1 2 சப்ஸ்டிட் பண்றோம். k ஓட வேல்யூ 0 1 2. ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் அப்படினு ஃபைண்ட் தி வேல்யூஸ் னு கேட்டா
நம்ம சப்ஸ்டிட் பண்ணா மட்டும் போதும். சால்வ்னு கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ண, இதோட வேல்யூ வந்து சிம்பிளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இதே மாடலில் வந்து சம்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. எக்ஸசைஸில் 2.7ல வந்து 5th சம், அது வந்து முன்னாடி எக்ஸசைஸ். ஆக்சுவலா 2.8ல இருக்கிற சம் இந்த மாடலில் வரும். ஒரு சில சம்ஸ் எல்லாம் 4, 5, 7, 10 சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஹலோ வியூவர்ஸ், third chapter theory of equation, சமன்பாட்டியல். Example 3.4. Find the sum of the squares of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal to 0, a not equal to 0. அதாவது sum of the squares of the roots அப்படின்னா என்ன அப்படின்னா மூலங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல். அதாவது இதோட ரூட்ஸ் வந்து நம்மளே எடுத்துக்கலாம். மூலங்கள் வந்து என்ன அப்படின்னா லெட்டு ஆல்பா பீட்டா காமா டெல்டா, இதான் வந்து 4 ரூட்ஸ். ஓகேங்களா, இதோட ரூட்ஸ். இப்போ என்ன பண்ண, இந்த 4 ரூட்டோட கூடுதல் முதல்ல கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட். ஸோ 4த்தையும் என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அதுக்கு வந்து ஃபார்ம்ல வந்து மைனஸ் பி பை பீட்டா ஃபார்ம்ல வந்து மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பின்னா எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ரெண்டு ரூட்ஸா வந்து ப்ராடக்ட் பண்ணும். ஆல்பா பீட்டா, ஆல்பா காமா, ஆல்பா டெல்டா, பீட்டா காமா, பீட்டா டெல்டா, ஆல்பா டெல்டா, சரி காமா டெல்டா ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்ம்னா சி பை ஏ. அதோட ஆல்டர்னேட் வந்து மைனஸ் வரும். ஃபர்ஸ்ட் மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, டி மைனஸ் டி பை ஏ, இ பை ஏ, அடுத்து மறுபடியும் மைனஸ் அப்படி மாறி போயிட்டே இருக்கும். அடுத்தது 3 ரூட்ஸா மல்டிப்ளை பண்ணும். ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா டெல்டா, ஆல்பா காமா டெல்டா, பீட்டா காமா டெல்டா, மைனஸ் டி பை ஏ. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4த்தையும் மல்டிப்ளை பண்றோம். அதுக்கு வந்து இ பை ஏ. இது நார்மலா பீட்டா ஃபார்ம் யூஸ் பண்ணி போறது. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா கொஸ்டின், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். முதல்ல என்ன பண்ணலாம், a பிளஸ் பி பிளஸ் சி டி ஹோல் ஸ்கொயர். இது வந்து நார்மலா அல்ஜிப்ரால வர ஃபார்ம்ல a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 2ab ac ad bc bd cd. இதுல ஆக்சுவலா நமக்கு இதுதான் வேணும். 4 ரூட்டோட ஸ்கொயர் தான் நமக்கு வேணும் இல்லையா. இப்போ இங்க ஏபிசிடிக்கு பதில் ஆல்பா பீட்டா காமான்னு போட்டுலாம். போட்டா எனக்கு இந்த டேர்ம் தான் வேணும் இல்லையா. அப்போ இந்த டேர்ம் இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிடும். அப்போ இதுக்கு பதில் ஆல்பா பீட்டா போடலாம். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் தான் நமக்கு வேணும். அப்போ இது தேவையில்லை, அந்த சைடு போனா மைனஸ் ஆயிடும். அப்போ இது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம். இதுல இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பி பை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. மைனஸ் 2 இன்ட்டு இதோட வேல்யூ நமக்கு தெரியும் சி பை ஏ. சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ. எல்சிஎம் வந்து ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா இங்க ஏ ஸ்கொயர் எடுத்தா ஏ ஸ்கொயர் எடுத்தா பி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இங்க ஏ தான் இருக்கு. அப்போ ஏ மேல மல்டிப்ளை பண்ணுவோம் ஒரு ஏ. அப்போ 2c. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏ ஸ்கொயர். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 3.5. Find the condition that the roots of cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r. தமிழ் மீடியம் மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் வந்து புக்ல வச்சு பாத்துங்க. பட் எக்ஸ்பிளைன்லாம் நான் தமிழ்ல பண்றேன். கொஸ்டின் மட்டும் நீங்க கொஞ்சம் புக்ல பாத்துங்க. இப்போ என்னன்னா இதோட மூலங்கள், இதோட ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா p is to q is to r என்ற ரேஷியோல இருக்கு அப்படின்றாங்க. அப்போ ரேஷியோ அப்படின்னு நம்மள என்ன பண்ணோம், p lambda q lambda r lambda அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம், இதோட சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறோம். மூலங்கள் கூடுதல் என்னன்னா மூணுத்தையும் ஆட் பண்ணோம். p lambda q lambda r lambda ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ அப்படின்னா ஆக்சுவலா ரெண்டாவது டேர்ம் என்னது ஏ. அப்போ மைனஸ் ஏ பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1. அதனால மைனஸ் ஏ பை 1 மைனஸ் ஏ வரும். அடுத்து ரெண்டு டேர்மா பண்ணுவோம் இல்லையா. அப்போ p lambda into q lambda, q lambda into r lambda, r lambda into p lambda equal to தேர்ட் டேர்ம் b by a. b by a வந்து 1ன்றதுனால 1. அடுத்து மூணு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். p lambda q lambda r lambda equal to அதுக்கு வந்து மைனஸ் c by a. c by a வந்து 1. ஓகேங்களா. இப்போ எல்லாம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல லாம்டா மட்டும் வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ p plus q plus r equal to minus a. அப்போ lambda equal to minus a by p lambda equal to minus a by p plus q plus r. அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல இருந்து pqr காமனா எடுத்துட்டு lambda மூணு lambda இருந்துச்சு இல்லையா, மல்டிப்ளை பண்ணும்போது lambda cube. எனக்கு lambda cube equal to minus c by pqr. இது 5th பாயிண்ட். இப்போ 4, 5 ஏற்கனவே இப்போ பார்த்தோம் lambda வேல்யூ, அதையும் 5th பாயிண்ட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், lambda வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்றோம்.
முன்னாடி ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா lambda equal to minus a by p plus q plus r. அதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண lambda cube equal to minus e by p q r. இதில் கியூப் பண்ணீங்கன்னா மைனஸ் வந்து கியூப் பண்ணும்போது மைனஸ் தான் வரும், minus a cube by p plus q plus r whole cube. இது கிராஸ் பண்ண மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. இந்த p q r கிராஸ் பண்ணீங்கன்னா p q r a cube equal to இந்த பக்கம் c into p plus q plus r whole cube. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து 3.6. Form the equation whose roots are the squares of roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒரு இதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமான்றது இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ரூட். ஓகேங்களா, இதோட மூலங்கள் வந்து ஆல்பா பீட்டா காமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட ஸ்கொயர்ஸ் ரூட்டா இருந்தால் அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்கறேன், அதோட சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்கறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதோட சம் ஆஃப் தி ரூட் மூலங்கள் கூடுதலாம் கண்டுபிடிக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அதாவது ரெண்டாவது டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப், அப்போ மைனஸ் ஏ பை 1, அப்போ மைனஸ் ஏ. அதே மாதிரி மல்டிப்ளை ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் சி பை ஏ, இங்க வந்து பி தான் இருக்கு அதுக்கு மேல, அப்ப பி பை 1. அடுத்து ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் இங்க சைன் மாத்தணும், மைனஸ் சி பை 1. ஓகேங்களா, ரைட். ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இதோட ஸ்கொயர்ஸ் தான் ரூட், இதனுடைய ஸ்கொயர்ஸ் தான் ரூட் ஆகணும்ன்றோம். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பொதுவா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோ கண்டுபிடிக்கணும், முதல்ல அதோட சம் ஆஃப் தி ரூட் மூலங்களின் கூட்டுதல் கண்டுபிடிக்கும். சம் ஆஃப் தி ரூட்னா இங்க ஆக்சுவலா ரூட் வந்து ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் தான் ரூட். இது வந்து ஆல்பா பீட்டா காமான்றது இதோட ஈக்குவேஷன். நம்ம சொல்றது என்னன்னா இதோட இந்த ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ரூட்டா இருந்தா அதோட ஈக்குவேஷன் கேக்குறேன். அப்போ இதோட சம் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கணும். ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா இதோட சம் ஆஃப் தி ரூட். இதுக்கு ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலா, a square b square plus c square வந்து a plus b plus c whole square minus 2 into ab bc ca அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஃபார்முலா எழுதி அதில் என்ன பண்றோம் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வேல்யூ வந்து மைனஸ் a சப்ஸ்டிட் பண்றோம், இதோட வேல்யூ வந்து b சப்ஸ்டிட் பண்றோம், b square minus 2b. இது வந்து ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். அடுத்து என்னன்னா இதோட ரெண்டு ரூட்டா மல்டிப்ளை பண்ணும், ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் மூணுக்கு மல்டிப்ளை பண்ணா அதுக்கு தனியாக ஃபார்முலா என்னன்னா ஆல்பா பீட்டா plus beta gamma plus alpha gamma whole square minus 2 into alpha beta gamma. அப்படி அதை 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடும். இது ஃபார்முலா அது. இப்போ இதுக்கு வந்து வேல்யூ நமக்கு தெரியும், இருக்கு வரும் பின்னு இருக்கு, அப்ப பி போட்டுக்கிறோம். மைனஸ் இதுல இருந்து இதுலயும் ஆல்பா இருக்கும் பீட்டா இருக்கு காமா இருக்கு, இதுலயும் ஆல்பா பீட்டா, அப்ப எல்லாத்துல இருந்து ஒரு ஆல்பா பீட்டா காமா வெளியேற்றிட்டா மீதி என்ன இருக்கும்னா இங்க ஒரு பீட்டா இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமா இருக்கும், இங்க ஒரு ஆல்பா இருக்கும், அது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இருக்கும். இதோட வேல்யூ நமக்கு தெரியும், இதோட வேல்யூ எல்லாமே தெரியும். இதோட வேல்யூ வந்து பி, இதோட வேல்யூ வந்து மைனஸ் சி, இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ. அதை சப்ஸ்டிட் பண்றோம், சப்ஸ்டிட் பண்ணா பி ஸ்கொயர் மைனஸ் 2ac வருது. ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மூணுத்தினுடைய மல்டிப்ளை, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆல்பா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ அதுக்கு வந்து மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்போ நமக்கு பொதுவாக ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இப்போ இது ஆக்சுவலா நம்ம ஃபார்ம் பண்ண போறது கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா, அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அடுத்தடுத்த ரூட்னுடைய மல்டிப்ளை ரெண்டு ரூட் மைனஸ் 3 ரூட்னுடைய மல்டிப்ளை. ஸோ அப்போ நம்ம குவாட்ரேட்டிக் அந்த ஃபார்முலா சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இது வந்து 3 இருக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் இதோட வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் a ஸ்கொயர் மைனஸ் 2b, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஒன்லி ஜஸ்ட் சப்ஸ்டிட் மட்டும் பண்ணா முடிஞ்சிருச்சு ஆன்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 சரி எக்ஸசைஸ் 3.1ல 5th சம். இது வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இல்ல, எக்ஸசைஸ் 3.1ல 5th சம். ஃபைண்ட் த சம். இப்பதான் பார்த்தோம் நம்ம வந்து ஏபிசிடி வச்சு பார்த்தோம். இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0. ஸோ அப்பப்போ கேட்குறாங்க இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 ஆல் டிவைட் பண்ணிடுறோம், x power 4 minus 4x cube plus 2 ஆல் டிவைட் பண்ண 3x square minus 3/2 equal to 0. இப்போ இதோட ரூட் வந்து ஆக்சுவலாக 4 ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா. இப்போ இதோட கூடுதல் 4 ரூட்டோட கூடுதல் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா. பி பை ஏன்னு என்ன இருக்கு ஆக்சுவலா மைனஸ் 8 இருக்கு. இது ஒரு மைனஸ் வந்து நான் பிளஸ் 8 ஆயிடும் 8/2. அப்போ ஆன்சர் வந்து நான் வரும் 4. அடுத்தது ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா ஆல்பா டெல்டா ஆல்பா டெல்டா சரி ஆல்பா காமா பீட்டா டெல்டா. இதுக்கு என்னன்னா சி பை ஏ. இங்க சினா 6 இருக்கு 6/2 வந்து நமக்கு 3. அடுத்தது 3 ரூட்டா மல்டிப்ளை பண்றோம். ஆல்பா பீட்டா காமா ஆல்பா காமா டெல்டா ஆல்பா. இதுக்கு வந்து என்னன்னா மைனஸ் டி பை ஏ மைனஸ் டினா 3. அப்ப சரி இங்க வந்து என்னன்னா எக்ஸ் டேர்ம் இல்ல ஆக்சுவலா எக்ஸ் டேர்ம் வந்து 0ன்றதால அப்ப இங்க 0/2. அப்ப ஆன்சர் வந்து 0. அடுத்தது ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் இ பை ஏ. இங்க இ வந்து சரி இதில் பார்த்தாலே போதும் இதில் பார்க்க தேவையில்லை. இதில் பார்த்தா -3/2/1 அப்போ -3/2 இல்லை இதில் வச்சு போட்டாலும் இல்லை -3/2னா -3/2 சரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் என்ன கேட்குதுன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் தான் வேணும். இப்போதான் நம்ம அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சம்லேயே ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் என்ன ஃபார்முலானா ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு அந்த 2 ரூட்டா மல்டிப்ளை பண்றது. ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து நமக்கு 4 -2 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ இது ஸ்கொயர் பண்ண 16 - 6 வந்து 10 ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போற சம் வந்து அதே எக்ஸசைஸ்ல 3.1 எக்ஸசைஸ்ல 10th சம். If the equation x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு ரூட் இருக்கா. அந்த ரூட் இதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் காமன் ரூட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த காமன் ரூட்டை நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆல்பா இஸ் த காமன் ரூட். இதான ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அவங்க கொடுத்துற ஈக்குவேஷன் இது எழுதிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம் கழிக்கிறோம் செப்பரேட் பண்றோம் சைன் சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆல்பா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மீதி இது ரெண்டும் கேன்சல் ஆகாது ஏன்னா இது பி இது பி டேஷ். அப்ப பி டேஷ் மைனஸ் சரி பி ஆல்பா மைனஸ் பி டேஷ் ஆல்பா பிளஸ் இது கியூ இது மைனஸ் இருந்தாலும் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து ஆல்பா வெளியேற்றா பி மைனஸ் பி டேஷ் ஈக்குவல் டு இது ரெண்டு டேர்ம் அன்சைட் பண்ணா மைனஸ் கியூ டேஷ்னா பிளஸ் கியூ டேஷ் ஆயிடும் மைனஸ் கியூ. நமக்கு ஆல்பா தான் வேணும். அப்ப கியூ டேஷ் மைனஸ் கியூ பை பி மைனஸ் பி டேஷ். ஆனா ஆன்சர்ல எப்படி கொடுத்துறாங்க எப்படி கொடுக்கல ஆர் ஆல்பா ஈக்குவல் இதுல இருந்து மைனஸ் வெளியே எடுத்துட்டா இது பிளஸ் ஆயிடு இது மைனஸ் ஆயிடும். அப்ப கியூ மைனஸ் கியூ டேஷ் பை அதே இதுல இருந்து மைனஸ் வெளியே எடுத்துறாங்க. அப்ப பி டேஷ் மைனஸ் பி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர். இது வந்து ஒரு ஆன்சர். இது ஒரு ஆன்சர் கொடுத்துறாங்க. இன்னொரு ஆன்சர் கொடுத்துறாங்க. ரெண்டு ஆன்சர் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கோம். இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் இப்போ இங்க வந்து ஆல்பா ஸ்கொயர் எலிமினேட் பண்ணோம் இல்லையா அதை வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம் ஆல்பா கேன்சல் பண்ணணும். இப்போ ஆல்பா கேன்சல் ஆகும்னா இங்க இருக்கிற டேர்ம் சேமா வரணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பண்ணலாம் இங்க பி டேஷ் இருக்கு. அப்ப இதெல்லாம் பி டேஷ் எல்லாம் மல்டிப்ளை பண்றோம். அப்ப பி டேஷ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா பி டேஷ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் எந்த பி இருக்கு பி டேஷ் ஆல்பா பிளஸ் கியூ இருக்கு பி டேஷ் கியூ ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டாவது டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா பி ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பி ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் ஆல்பா பிளஸ் பி கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை செப்பரேட் பண்ணும்போது சென்டர் டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது பி டேஷ் ஆல்பா இது பி டேஷ் ஆல்பா இது மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப இது மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்துல ஆல்பா ஸ்கொயர் காமனை வெளியே எடுத்துட்டு இது பி டேஷ் மைனஸ் பி. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பி டேஷ் கியூ மைனஸ் பி கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இதுல அதே மாதிரி ஆல்பா ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சா இந்த டேர்ம் வந்து அந்த பக்கம் போனா இது பிளஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும். நமக்கு ஆல்பா ஸ்கொயர் தான் வேணும். அப்ப இந்த டேர்ம் வரும். இதுல இந்த டேர்மையும் இந்த டேர்ம் தேர்டையும் டிவைட் பண்றோம். 4 4 டிவைடட் பை 3 4 வந்து ஆல்பா ஸ்கொயர் இப்ப கண்டுபிடிச்சது இது இந்த டேர்ம் பை ஆல்பா வந்து அந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம் டிவைட் பண்றது போல இன்ட்டு போட்டு தலைகிட போட்டுருக்கு எல்லாம் ஒண்ணுதான். அதாவது இந்த டேர்ம் பை இந்த டேர்ம் போடணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன் இந்த டேர்ம் வந்து தலைகிட போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த கியூ மைனஸ் கியூ டேஷ் இருக்கான என்ன இருக்கு பி டேஷ் மைனஸ் பி தலைகிட போட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற ஆன்சர். இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிட்டா பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஷ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா
exercise 3.2ல fourth sum. Find a polynomial equation of minimum degree with the rational coefficients having root 5 minus root 3 as a root. அதாவது root 5 minus root 3 வந்து root ஆ இருந்தா இதோட இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது the given one root of the polynomial is root 5 minus root 3. இதோட root வந்து root 5 minus root 3 ன்றது root. இதோட அதர் ரூட் கண்டிப்பா என்ன வரணும், ஏன்னா இது ரெண்டுமே இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண்கள் ரெண்டுமே இர்ரேஷனல் அப்படின்னும் போது என்னன்னா இது மைனஸ் இருக்கா, அப்ப பிளஸ் வச்சு ஒரு ரூட் இருக்கும், முன்னாடி மைனஸ் வச்சு ஒரு ரூட் இருக்கும், அதே மாதிரி இங்க மைனஸ் வந்து இங்க பிளஸ் வந்து ஒரு ரூட், மொத்தம் 4 ரூட் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு. நமக்கு அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அந்த தேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு ரூட்டை வச்சு மீதி 3 ரூட் மொத்தம் அப்ப 4 ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 4 ரூட்ல ரெண்டு ரூட்டை எடுத்துட்டு முதல்ல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஓகே, ஒரு இருபடி சமன்பாடு முதல்ல உருவாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்கு இல்லையா, அதுல இந்த ஃபர்ஸ்டையும் இந்த டேர்ம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு முதல்ல என்ன பண்றேன், நமக்கு பொதுவா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு உருவாக்கணும்னா என்ன பண்ணலாம், x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் ரூட் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு எழுதும் இல்லையா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3 ஆச்சுன்னா 2 ரூட் 5 வரும். அப்ப 2 ரூட் 5 எக்ஸ் பிளஸ் 2 இது வந்து ஃபார்முலால வர மைனஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இது a மைனஸ் b, இது a பிளஸ் b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா 5 வரும், 5 மைனஸ் 3 வந்து 2 வரும். அதே மாதிரி இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இது ரெண்டு எடுத்துக்கும், அது ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அதே தான் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் இதை ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 மைனஸ் 2 ரூட் 5 வரும். இது ஒரு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ரூட் 5, அது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், அதே தான் இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ரூட் 5 மைனஸ் 2 வரும், 5 மைனஸ் 3 வந்து 2 வரும். இப்போ இது வந்து ஆக்சுவலா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் ஈக்குவேஷன் வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்றாங்கன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இந்த டேர்ம் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி இதுலயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இந்த டேர்ம் எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 மைனஸ் 2 ரூட் 5, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 2 ரூட் 5. அப்போ என்னன்னா இது வந்து a மைனஸ் b, இது a பிளஸ் b. அப்போ a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b, a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. அப்ப என்ன வரும் நமக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் 5 எக்ஸ், அது ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. இப்போ a plus b x பண்ணா a square x power 4 plus 2ab 4x square plus b square 2 square பண்ணா 4 minus 2 square பண்ணா 4 root 5 square பண்ணா 5 4 20 20x square. இப்போ x power 4 இந்த 20x square ல இருந்து 4x square பண்ணா minus 16x square plus 4 equal to 0. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.20. Find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 are in the geometric progression. Assume a, b, c, d not equal to 0. அதாவது இதோட ரூட் வந்து 3 ஜிப்ல இருக்கும், ஓகேங்களா. அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இதோட ரூட் வந்து ஜிப்ல இருந்தாலும் நம்ம பொதுவா ஆல்பா பை லாம்டா, ஆல்பா லாம்டா பொதுவா ஜிப்ல இருந்தா அப்படிதான் இருக்கும். a by r, ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஜிபிஆர் தான் a by r, ஏஆர். அதாவது அதுக்கு மேல தான் நமங்க a by லாம்டா, சரி ஆல்பா பை லாம்டா, ஆல்பா லாம்டா இருக்கு. இப்போ முதல்ல என்ன பண்ணோம்னா இதோட முதல் 3 கூடுதல் சம் ஆஃப் த ரூட்ஸ் a by ஆல்பா, சரி ஆல்பா பை லாம்டா, ஆல்பா பிளஸ் ஆல்பா லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் b by a. ஏன்னா ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க b தான் இருக்கு, அப்ப மைனஸ் b by a. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒவ்வொன்று மாத்தி மல்டிப்ளை பண்ணலாம். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். பண்ணும்போது இதுல வந்து காமன் என்ன, ஆல்பா ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா 1 by லாம்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு c by a இருக்கு. அடுத்தது 3த்தையும் ரூட்டை மல்டிப்ளை பண்ணும். ஆல்பா பை லாம்டா, ஆல்பா இந்த லாம்டா கேன்சல் ஆச்சுன்னா ஆல்பா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் d by இது 3. இப்போ செகண்ட் 1 டிவைட் பண்றோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஆல்பா ஸ்கொயர் 1 by ஆல்பா 1 by லாம்டா பிளஸ் 1 by ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஆல்பா இன்டு 1 by லாம்டா பிளஸ் 1. இப்போ ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஆல்பா கேன்சல் ஆச்சுன்னா ஒரு ஆல்பா ஈக்குவல் டு இங்க ஏ கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் சி பை பி.
இது fourth. இது எடுத்துன்னு போயிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணணும் தேர்ட்ல. minus c by a whole cube equal to minus d by a. a cube பண்ண minus c by b cube, c cube by p cube, minus minus cancel ஆச்சுன்னா இந்த a வை கிராஸ் பண்ணா ac cube equal to db cube. அடுத்தது example 3.21. If the roots of x cube plus px square plus qx plus r equal to 0 are in HP. இப்போ GP ல இருக்குன்னு சொன்னாலே அப்ப HP ல இருக்குன்றா. அப்ப prove that 9pqr equal to 2q cube plus 27r square. Assume pqr வந்து not equal to 0. இப்போ வந்து the roots be in HP. Then the reciprocals are in AP. அதாவது AP னுடைய reciprocal தான் HP. harmonic progression அப்படினு சொல்லுவோம். AP னா arithmetic progression. இசை வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இசை தொடர் HP னா இசை தொடர் அப்படினுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா arithmetic progression கூட்டுத்தொடர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் கொடுத்திருக்க क्वेश्चन. இதுதான் HP சொல்றாங்க. இதுல இருக்கிற ரூட்டை வந்து தலைகீழ மாத்தணும்னா அது AP ஆயிடும். அப்போ இது எல்லாத்தையும் 1/x ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1/x³ plus p into 1/x whole square plus q into 1/x plus r equal to 0. இப்போ அதுல x³ இருக்குல்ல அதை கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த by x³ ஆகும். அப்போ 1 LCM x³ LCM எடுக்கலாம். இங்க x² இருக்கும். அப்ப மேல வந்து ஒரு x வரும் px. இங்க x தான் இருக்கும். அப்ப x³ LCM எடுக்கும்போது x² ஆகும். அப்ப qx² plus r க்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அப்ப x³ வந்துரும். அப்ப rx³ plus qx² plus px plus 1 equal to 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எல்லாமே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டனால இது ஆக்சுவலா AP ஓட ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட். அப்ப இதோட ரூட் என்னன்னு எடுத்துக்கலாம். ஆல்பா மைனஸ் அதாவது a minus d a plus d அப்படின்னு எடுத்துக்கோம் நம்ம லோயர் கிளாஸ்ல. அப்ப a க்கு பதிலா இங்க ஆல்பா மைனஸ் d ஆல்பா பிளஸ் d அப்படி எடுத்துரும். இப்போ என்ன பண்ணோம் இதோட சம் ஆஃப் தி ரூட் இதோட அடிஷன் பாக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம ஆல்பா மைனஸ் d ஆல்பா பிளஸ் d இந்த பிளஸ் d மைனஸ் d கேன்சல் ஆச்சுன்னா 3 ஆல்பா ஈக்குவல் டு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் b by a தான ஃபார்முலா இது இருப்பாங்க. மைனஸ் b by a ஃபார்முலா b க்கு பதிலா இருக்க q by r மைனஸ் q by r. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் q by r. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் q by 3r. இதான் வந்து இப்போ அடுத்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்றோம் நம்ம r இன்டு மைனஸ் கியூப். அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா நம்ம ஆல்பாவோட வேல்யூ மைனஸ் q by 3r கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆல்பாவோட வேல்யூ. இதை எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்றோம் ஃபர்ஸ்ட்ல. இதுல ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணா r இன்டு இங்க x இருக்கு ஆல்பா இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேங்களா. இந்த x இருக்க இடத்துல இந்த ஆல்பா வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா இந்த டேர்ம் வரும். அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க இதை கியூப் பண்றோம் ஸ்கொயர் பண்றோம். கியூப் பண்ணீங்கன்னா r cube by ஸ்கொயர் பண்ணா 27r cube. அதே மாதிரி ஒன்னு சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் 27 இதுல ஒரு r கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ r ஸ்கொயர் இருக்கும். அப்போ 27r ஸ்கொயர் LCM எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் q கியூப் இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு ஆனா இங்க 27. அப்போ 3 ஆல மேல போயிருக்குன்னா 3 q கியூப். அதே மாதிரி இங்க 3 இருக்கு. அப்போ 9 ஆல மல்டிப்ளை பண்ணா 27 வரும். ஒரு 6 ஆல மல்டிப்ளை அப்போ மேல வந்து 9 6 இது பண்ணீங்கன்னா ஏற்கனவே அங்க வந்து என்ன இருக்கு 9 pqr மைனஸ் பிளஸ் இங்க வந்து 1 இருக்கு. அப்படியே கிராஸ் பண்ண 27r ஸ்கொயர். இது அந்த சைடு பண்ணா 0 வேணும். மீதி இருக்க டேர்ம் இருக்கு. இதுல நம்ம 9pqr அந்த சைடு கொண்டு போறோம். மீதி எல்லாம் வச்சுக்கிறோம். இந்த 3q கியூப்ல இருந்து ஒரு q கியூப் வச்சு 2q கியூப் 27r ஸ்கொயர். இதான் வந்து கண்டிஷன். ஓகேங்களா. சோ இப்போ இதே மாடல்ல இப்போ இந்த இதே APGP வச்சு எக்ஸசைஸ் 3.3 ல செகண்ட் சம் தேர்ட் ஃபோர்த் இருக்கு. ஆனா அது வந்து ப்ராப்ளம்ஸ். இது வந்து கண்டிஷன் அது ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதே மாடல் அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது find the all zeros of polynomial x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135. மொத்தம் இது வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் x power 6 ன்றதுல 6 ரூட் இருக்கும். ஓகேங்களா. அந்த 6 ரூட் தான் கேக்குறாங்க. 6 ரூட்டுடைய தீர்வு என்னன்னு கேக்குறாங்க. அதுல ரெண்டு கொடுத்துட்டாங்க 1 plus 2i root 3 are the two of its zeros. அப்ப மீதி இருக்கிற 4 கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதான் ஈக்குவேஷன். இதுல அவங்க கொடுத்துற ரூட் வந்து 1 plus 2i and root 3. 1 plus 2iன்றது ஒரு கலப்பெண் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதோட ரூட் வந்து கண்டிப்பா கான்ஜுகேட் வந்து இன்னொரு ரூட்டா இருக்கும். அப்போ அதர் ரூட் வந்து 1 plus 2i னா 1 minus 2i இன்னொரு ரூட். அது மாதிரி root 3ன்றது இர்ரேஷனல் நம்பர் விகிதமுறாயின் கண்டிப்பா அதோட மைனஸ் வந்து ஒரு ரூட் இருக்கும். அப்போ மைனஸ் root 3 வந்து ஒரு ரூட் இருக்கும். சோ அப்ப ஆல்ரெடி கொடுத்தது 2 இப்போ நம்ம ஒரு 2 கண்டுபிடிச்சிரோம். மொத்தம் 4. இந்த 4க்கு வச்சு முதல்ல ஒரு
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ரெண்டு இருபடி சமன்பாடுகளை உருவாக்கும். முதல்ல இது ரெண்டுத்தை வச்சு உருவாக்கணும். 1 plus 2y 1 minus 2y x square minus first sum of the root. முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2y minus 2y கேன்சல் 2 வரும். அப்போ 2x இங்க x வரும். ப்ராடக்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 minus 2 ஸ்கொயர் பண்ணா 4 i ஸ்கொயர் பண்ணா ஒரு மைனஸ் வரும். அப்போ பிளஸ் 5. அடுத்தது இந்த மைனஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 3 வச்சு முதல்ல இது ரெண்டுத்தையும் x ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா ரூட் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகும். அப்போ 0 இந்த இடத்துல 0 போட்டேன்னா 0x ப்ராடக்ட் பண்ணினா மைனஸ் 3. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 3. இது வந்து 5th. இப்போ இந்த ஃபேக்டர் ஆர் இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு இல்லையா, அது ரெண்டுத்தையும் முதல்ல மல்டிப்ளை பண்றோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ரெண்டுத்தையும் பெருக்குனா இந்த ஆன்சர் வரும். இப்போ இதை அங்க கொடுத்துக்கிற கொஸ்டின் டிவைட் பண்ணா பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன இருந்தா தெரிஞ்சிடும் இல்லையா. அப்ப இதை டிவைட் பண்றாங்க x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் நைன் சொல்லிட்டு நம்ம நார்மலா சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி முதல்ல x ஸ்கொயர் எடுத்து போட்டுறாங்க, அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிறாங்க, செப்பரேட் பண்ணி இது வருது. மறுபடியும் இது ரெண்டு நம்பரை டவுன் பண்றாங்க, மறுபடியும் மைனஸ் எக்ஸ் போடுறாங்க. ஏன்னா இந்த முதல் டேர்ம் கேன்சல் ஆகணும், அவ்வளவுதான். முதல் டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எது வருமோ அது போட்டுக்க வேண்டியதான். கேன்சல் பண்ணாம கேன்சல் பண்ணாங்க. அடுத்து மறுபடியும் லாஸ்ட்ல மறுபடியும் முதல் டேர்ம் கேன்சல் ஆகி போடுறாங்க. அப்ப எல்லாமே 0 ஆயிடுது. அப்ப பேலன்ஸ் இருக்குது, இதான் ரூட். இதை என்ன பண்றாங்க, ஃபார்முலா வச்சு யூஸ் பண்றாங்க. மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. ஏன்னா இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, காரணிப்படுத்த முடியாது. அதனால இதுல ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுல அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ வந்து -9. ஸோ இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா நமக்கு. நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண எக்ஸோட வேல்யூ வந்து 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 37/2. அப்போ ரூட்ஸ் இது வந்து இதுல ரெண்டு வந்து ஏற்கனவே ஒரு 4, மொத்தம் வந்து 6 ரூட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது எக்ஸசைஸ் 3.4. எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட் சம் சால்வ்னு கேட்பாங்க. தீர்க்க 2x minus 1 x plus 3 x minus 2 2x plus 3 plus 20 equal to 0. என்ன பண்றோம், இது வந்து ஒரு பேர், இந்த ரெண்டு டேர்ம் வந்து ஒரு பேர். இது முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இது அதே மாதிரி சார் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், பெருக்கிறோம். ஓகேங்களா. இது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் வருது, இது மல்டிப்ளை. இதுல என்ன பண்றோம், நம்ம இதுல இருந்து 4 காமனா எடுத்து x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3, இதுல வந்து x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இதுல x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்கு, இதுல x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்கு, அது y ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப y ன்னு எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா 4y minus 3 y minus 6 plus 20 equal to 0. இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிம்பிளை பண்ணனும்னு வெச்சீங்களேன், 4y square minus 27y plus 38 equal to 0. இப்போ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணா 4y minus 19 y minus 2 equal to 0. 4y minus 19 equal to 0, 4y equal to 19, அப்போ y equal to 19/4, y minus 2 equal to 0, y equal to 2. இப்போ y கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம ஆக்சுவலா என்ன y எடுத்துக்கிட்டோம், x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் தானே, அதை திரும்ப இங்க போடுங்க, x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இது ஒரு பிளஸ் 2 இந்த பக்கம் -2, இதை மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணினா என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தணும்னா -2 வந்து 1 2 இதுக்கு 1க்கு மைனஸ் கொடுத்தோம்னா ஆட் பண்ணா 1 வரும் இல்லையா. அப்ப x plus 2 x minus 1 x equal to -2 x equal to 1. இது வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் x equal to 19/4. இதை கிராஸ் பண்ணா 4x ஸ்கொயர் பிளஸ் 4x minus 19 equal to 0. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்த முடியாது, அப்ப ஃபார்முலா யூஸ் பண்றோம். x equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. இது வந்து b வந்து 4 இல்லையா, அப்ப -4 plus root of 16 minus 4ac, c வந்து -19. சோ இதை சிம்பிளை பண்ணோம்னா x equal to -4 plus or minus இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா 8 64 into 5 வருது. அதை எடுத்து என்ன பண்றோம், நம்ம இதை 4 ஆல கேன்சல் பண்றோம், 1 டைம் வரும், இங்க 4 ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் பேலன்ஸ் 2 இருக்கும். அப்ப -1 plus or minus 2 root 5/2 இதான் ஆன்சர். இது வந்து ஒரு 2 ரூட், இங்க ஒரு 2 ரூட், மொத்தம் வந்து 4 ரூட். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இதே மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல இருக்கிற சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க, சிம்பிளா தான் இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 3.28. Solve the following equation, x power 4 minus 10x cube plus 26x square minus 10x plus 1. ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन இது. அதாவது இது வந்து ஆக்சுவலா டைப் 1 ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அதாவது இந்த சென்டர்ல வந்து x ஸ்கொயர் டேர்ம் வரும், x ஸ்கொயர் டேர்ம் இல்லாம வர்றதும் இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் சேமா இருக்க கோஎஃபிஷியன்ட் -10 சென்டர்ல வந்து x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். இது டைப் 1 ஆக்சுவலா.
அதே நேரத்தில் ஈவன் டிகிரி. அப்போ டைப் 1 ஈவன் டிகிரினா ஸோ இந்த மெத்தடில் போகணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதில் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ்லையும் சம் இருக்கு ஒரு சம். முதல்ல என்ன பண்ண எல்லாத்துலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல வெளியே எடுத்துரும். எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இங்கே எக்ஸ் பவர் 4லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, அப்போ பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 10 வெளியே எடுத்து, அதான் இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா இங்க வந்து ஒரு எக்ஸ் இருக்கும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தனால பைல ஒரு எக்ஸ் இருக்கும். அப்ப இதுல இருந்து மைனஸ் 10 வெளியே எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் 1/x இருக்கும். பிளஸ் இங்க 26 இருக்கும். இப்போ எக்ஸ் பிளஸ் 1/x வந்து y ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் வந்து y ஸ்கொயர் மைனஸ் 2. ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ண y ஸ்கொயர் வரும். அப்புறம் இதை பண்ண 2 வரும். இந்த பக்கம் வந்து மைனஸ் 2 ஆகும். இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் விட்டுலாம். பேலன்ஸ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் y ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 10 இன்ட்டு இதோட வேல்யூ y பிளஸ் 26. இது சிம்பிளை பண்ணால் y யோட வேல்யூ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். y ஈக்குவல் டு 6 y ஈக்குவல் டு 4. இப்போ இதை என்ன பண்ணலாம், y ஈக்குவல் டு 6. அப்போ இதில் y யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1/x. அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆன்சர் வந்து 3 + r - 2 √2 வருது. அதே மாதிரி y ஈக்குவல் டு 4 வச்சுக்கிட்டு அதில் எக்ஸ் பிளஸ் 1/x வச்சுக்கிட்டு அதை கிராஸ் பண்ணி ஈக்குவேஷன் சமன்பாடு கொண்டு வரும். அதையும் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்றோம். 2 + r - √3. அப்ப மொத்தம் வந்து 4 ரூட் வருது. 3 + r - 2 √3, 2 + r - √3 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸாம்பிள் 3.28. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இதே மாடல்ல ப்ராப்ளம் வந்து அதான் 3.5ல வந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாடல் இருக்குன்னு. ஸோ இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பாத்துங்க.